எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். தனம் தானியம் போன்ற 16 வகை செல்வங்களையும் தன்னகத்தை கொண்டு திகழக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பவள் தான் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாருக்குரிய தினமாகத்தான் வெள்ளிக்கிழமை திகழ்கிறது. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாளாகவும் சுக்கிர பகவானின் அதிதேவதை மகாலட்சுமி தாயார் திகழ்கிறார். பணவரவு சரிவர இல்லை என்னும் பட்சத்தில்தான் பலரும் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர்ப்பதற்குரிய தனவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான சிறந்த மிகுந்த நாட்கள் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த நாளாக திகழ்கிறது. பொதுவாகவே கடன் தொடர்பான பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருப்பவர்களுக்கு செவ்வாய் மற்றும் சந்திர பகவானால் பாதிப்புகள் என்பது ஏற்பட்டு இருக்கும். சந்திர பகவானின் சகோதரியாகத்தான் மகாலட்சுமி தாயார் திகழ்கிறார். மேலும் சுக்கிர பகவானுக்குரிய அதிதேவதை மகாலட்சுமி தாயார் திகழ்வதால் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சந்திர பகவானின் அருளையும் சுக்கிர பகவானின் அருளையும் நம்மால் பெற முடியும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்று காலையில் வரக்கூடிய 6 மணியிலிருந்து 7 மணிக்கு இருக்கக்கூடிய சுக்கிர ஹோரையில் கடையிலிருந்து உப்பை வாங்கி வந்து சேர்க்க தனவரவு அதிகரிக்கும் என்று நாம் எல்லோரும் தெரிந்த விஷயமே. அதே போல் இரவு நேரத்தில் நிலவு வந்த பிறகு வரக்கூடிய சுக்கிரஹோரையானை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் தீபமேற்றி வழிபாடு செய்தாலும் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய சுக்கிரஹோரையானை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குத்தான் நாம் இந்த தீப வழிபாட்டை செய்ய போகிறோம். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு சிறிய டம்ளரில் குடிக்கின்ற தண்ணீரை பிடித்து அதில் 2 அல்லது 3 குங்குமப்பூவை போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். பிறகு மகாலட்சுமி அஷ்டகத்தை 2 முறை பாராயணம் செய்ய வேண்டும். மகாலட்சுமி அஷ்டகத்தை 1 முறை பாராயணம் செய்வதால் சகல பாவங்கள் நீங்கும் என்றும் 2 முறை பாராயணம் செய்வதால் தனவரவு அதிகரிக்கும் என்றும் 3 முறை பாராயணம் செய்வதால் எதிரிகள் தொல்லை நீங்கும் என்பது அனைவரும் கூற கேள்விப்பட்டிருப்போம். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து குங்குமப்பூ கலந்த தண்ணீரை நெய்வேத்தியமாக வைத்து மகாலட்சுமி அஷ்டகத்தை 2 முறை படித்து பச்சை கற்பூரத்தால் தீபாரதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அதே சுக்கிர உரை நிறைவடைவதற்குள் குங்குமப்பூ கலந்த தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதுவும் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்பவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.